ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். வணக்கம் ராமசுப்ரமணியம் சார், வழக்கமா இந்த மாதிரி டிராமாலாம் வந்து சார் தமிழ்நாட்டில் இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடகமெல்லாம் எங்க நடந்தது அப்படின்னா, கடந்த காலங்களில் நாங்கள் அஸ்ஸாமில் பார்த்துருக்கோம், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம், நாகாலாந்தில் பார்த்துருக்கோம், அருணாச்சல் பிரதேசம், திரிபுராவில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் பார்த்துருக்கோம் சார். ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, எல்லா ஊர்லேயும் நடந்திருக்குது சார் இந்த அக்கப்போர் எல்லாம். ஆனால் இது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நடந்தது கிடையாது. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு சார், பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து விஜய் வந்து டார்ச்சர் பண்றாங்க, அவரை அரசமைக்க முடியாதபடி அவரை தொல்லை பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படி தொல்லை ஏதும் செய்யப்படுகிறதா சார் தாவேகாவிற்கு, மத்திய அரசு தரப்பிலோ அல்லது இங்க இருக்கக்கூடியவர்கள் தரப்பிலோ? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விஷயத்துல நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிக புதுமையான ஒரு விஷயம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அடிப்படையாக ஒண்ணு சொல்லணும்னா, திரு விஜய் அவர்களுக்கு சரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீகல் அட்வைசர்ஸ்லாம் இருக்கிறதாக நம்ப முடியல. சரி. ஏனென்றால் கவர்னரை பாக்குறதுக்கு முன்னாடி காங்கிரஸோடைய லெட்டரை வாங்கிட்டு போறாரு அவரு. காங்கிரஸ் லெட்டர் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த கூட்டணியானது வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலா இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. அதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம். இது என்னன்னா டெஃபினட்டா பாஜகவை இரிட்டேட் பண்ணிருக்கு. இந்த காங்கிரஸே இல்லாத காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். பட் எகெயின் அந்த காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே அப்படின்னு ஒரு கோபம் டெஃபினட்டா இருக்கு. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஆனால் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கவர்னர், இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை தேவையே இல்லை, கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது திரு விஜய் அவர்களுக்கு. நாங்க தான் தனி பெரும்பான்மை இல்லைன்னா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கின்ற முறையில எங்களை வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப ஈஸியா இந்த ஸ்வாரிங் இன் செரிமனி என்று முடிஞ்சிருங்க. அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு, 10 நாள்லயோ 15 நாள்லயோ நீங்க வந்து உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்லாதனால டெஃபினட்டா இது வந்து ஒரு குழப்ப நிலைமை ஆரம்பத்திலேயே கொண்டு விட்டது என்பது நிச்சயமாக தாவேகா தான். அவங்களுக்கு சரியான அட்வைசர்ஸே கிடையாது. அதன் காரணமாக இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகார பிரச்சனையாக மாறிடுது. அடுத்ததாக ஐயுஎம்எல் அவங்க எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களா? அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் அந்த அவர்கள் கொடுத்துருக்கலாம் சார். ஐயுஎம்எல்லும் ஆதரவு இல்ல சார், நேத்தி கொடுத்தாங்களான்னு கேக்குறேன். நேத்து கொடுத்த ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க, எழுதிக்கங்க. ஒரு பக் போகுது இல்ல, ஒரு நிமிஷம். ஓகே சார், நீங்க பேசலாம். இல்ல அதாவது நேத்தி கொடுத்த போது அந்த ஐயுஎம்எல் அந்த மாதிரி ஒன்னும் லெட்டர் கொடுக்கவே இல்லை. இல்ல அது எப்படி இருக்கிறதாக சொல்ல முடியும்? சரி. ரெண்டாவது, இப்ப வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தட் இஸ் வெல் அண்ட் குட். அதனால இன்ஃபேக்ட் நான் ஐ டென் டு டிஃபர் ஃப்ரம் நம்முடைய நண்பர் முன்னாடி பேசினாரு அக்னீஸ்வரன், அதுல நான் டிஃபர் ஆகிறேன். ஏன்னா முன்னாடி சரியா கொடுக்கல, இப்ப நம்ம அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தாச்சுன்னா ஐ திங்க் திஸ் வில் ப்ரிவைல் ஓவர் தி ஏர்லியர் லெட்டர் அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால அது ஒன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. சோ மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, இது இன்னும் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா, ஏன்னா இது பிஜேபி தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணமாக நான் பார்க்கிறேன். நாம வந்து டெக்னிக்கலா நிறைய இஷ்யூ பேசினாலும் கூட அடிப்படையாக இந்த இது லெட்டர் ஒண்ணு கொடுத்துருவாங்க எம்எல்ஏ இருந்து, அமமுக எம்எல்ஏ அப்படிங்கிறது. அது வந்து உண்டா இல்லைங்கிறது பின்னாடி அதை பார்க்க வேண்டிய சமாச்சாரம். அது அவர் உண்டு இல்லைங்கிறாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கொடுக்கலங்கிறாரு. பட் ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு, அவரு கொடுத்தா அது கையெழுத்து போடுறது போலாம் ஒரு வீடியோ எல்லாம் இருக்கின்றது. எது ஆத்தன்டிக் வியூ அப்படிங்கறது பார்க்கணும், எது உண்மைங்கிறத பார்க்கணும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதே மாதிரி இந்த 2
ஓட்டு அதிகமாக விழுந்து விட்டது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகே. ஜெயிச்ச திரு அப்பாவு அவர்களுக்கு இன்னி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் சபாநாயகர் ஆயிட்டாரு, இப்ப மறுபடியும் தோத்து போயிட்டாரு. பட் முன்னாடி ஜெயிச்சதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு நிவாரணமும் கிடைக்கவே இல்லை. அதனால இந்த கோர்ட்டு வீட்டுக்கெல்லாம் போனாலும் இதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது. ஆனால் பட் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் திரு விஜய் அவர்களுக்கு. இது இன்னும் நிறைய எழுதுட்ட. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக 36 எம்எல்ஏஸ் அவங்கள்ட்ட இப்ப இவங்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது ஏன்னா அவங்க இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது நிச்சயமாக விஜய்க்கு ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி கிடைச்சிரும், ஒன்னும் பிரச்சனையே இல்லாம he can run the show அப்படிங்கிறது. இரண்டாவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார். அதே மாதிரி ஏடிஎம்கே தலைவர் அவர்களும் ஜெனரல் செக்ரட்டரி இபிஎஸ் அவர்களும் வாழ்த்துக்களை ஒரு டெஃபினட்டா ஒரு நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்காரு. ஆகவே நான் பார்க்கும்பொழுது ஒரு டீசன்ட் மெஜாரிட்டியோட திரு விஜய் அவர்கள் இந்த ஆட்சி நடத்தலாம். நிறைய ஹிக்கப்ஸ் லீகலா இருக்கிறதுனா இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் அது we will come and cross the bridge as and when we come nearer to that அப்படிங்கிற. ஓகே சார், ஓகே. ராமசுப்ரமணியம் சார் சொல்லுங்க. ராமசுப்ரமணியம் சார், கேரளாவிற்கு புறப்படக்கூடியது 7:10க்கு விமானம் என்ற காரணத்தினால் இந்த சந்திப்பு தள்ளி போகியிருக்கிறது அப்படின்ட்டு யதார்த்தமாக இதை எடுத்துக்கொள்ளலாமா சார்? இதை எளிதாக எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இதுக்கு பின்னாலையும் ஏதாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளே இருப்பதற்கு சாத்தியம் இருக்கா சார்? ஒரு கவர்னர் வருகின்றார் அப்படின்னு சொன்னால், பிளேன்ல பறக்கின்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இடையூறுகள் ஏற்படுகின்றன. 5-10 நிமிஷம் டெஃபினட்டா 6-15 நிமிஷம் வரைக்கும் டெஃபினட்டா வெயிட் பண்ணத்தான் செய்வாங்க. அது 7:30 மணிக்கு தான் அந்த பிளைட் இருக்கட்டும். ஆனால் இவர் வருகின்றார் அப்படின்னு சொன்னார்னா ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு நான் உங்களுக்கு நாளைக்கு செய்து வைக்கணும். அதுவும் கிண்டில இருந்து அங்க ஏர்போர்ட் போறது எல்லாம் கம்ப்ளீட்டா ரோட வேற ஃப்ரீ பண்ணிடுவாங்க, 5 நிமிஷத்துல போயிடலாம். ஆமா, உடனே போயிடலாம். அதான் சொல்றேன், ஒன்னும் ப்ராப்ளமே இல்லாம போயிடலாம். சரி, இதெல்லாம் பெரிய நாடக சூடு நடந்து கொண்டிருக்கின்றது. நான் முதல் சுற்றிலேயே சொன்னது போல பிஜேபியினுடைய கைவண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இது என்னன்னா பொதுமக்களுடைய கோபத்தை ரொம்ப அதிகமாக ஆகிடும். ரொம்ப சாதாரண விஷயமாக மாறப்போவதில்லை. பொதுமக்களுடைய கோபத்தை மிகப்பெரிய அளவிற்கு ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது நிச்சயம். நண்பர் ராஜசேகர் சொன்னது போல நாளைக்கு அந்த 5 வருஷம் முடிஞ்சு போறது அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் ரோல் கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி முனைப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்து கொண்டிருக்கின்றது. இது நல்லதல்ல. தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைதி, டிரான்குலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுகின்ற வகையிலே இந்த செயல்பாடு, கவர்னருடைய செயல்பாடு என்பது அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குன்னா அது நாளைக்கு டெய்லி நிறைய பிளைட்ஸ் எல்லாம் இருக்கு கேரளாக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துட்டு நாளைக்கு காலப்புற உங்களுக்கு ஸ்வேரிங் இன் செரிமனி ரொம்ப சீக்கிரமா பண்ணி வச்சிடணும். ஏன்னா இவர்கள்லாம் மிட் நைட்ல எல்லாம் பண்ணி வச்சவங்க. ஆமா சார், மகாராஷ்டிரால எல்லாம் தேவேந்திர பட்னாவிஸ் ராத்திரி பண்ணி வச்சாங்க, மெஜாரிட்டியே இல்லாத போது. அவரு பாஜக அதனால பண்ணி வச்சாங்க. விஜய்ங்கிற பேர் இருக்கிறதுனால போல இருக்கு. விஜய்ங்கிற பேர்ல சார் இது ஜோசப் இருக்கிறதுனாலயா? இல்ல அந்த அவருடைய அதாவது இந்த காழ்ப்புணர்ச்சி சார், மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி, பிஜேபியினுடைய காழ்ப்புணர்ச்சி. அதன் காரணமாகத்தான் அது இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நீ சொன்னது போல நம்ம மகாராஷ்டிரால ராத்திரி 2 மணிக்கும் 1 மணிக்கும் அவங்க பண்றாங்கன்னா இது என்ன பெரிய கஷ்டம். ஆகவே இது டெலிபரேட்லி டிசைன்டு பை பிஜேபி, இம்ப்ளிமெண்டட் த்ரூ தி கவர்னர் அப்படிங்கிற மாதிரி தான்
மக்கள் எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்பது என்னுடைய ஓகே சார், தீர்க்கமான முடிவு சார். ஓகே ஓகே.